ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற பிஆர்க் எம்ஆர்க் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷனுக்கான அகாடமிக் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. செஷன் ஆகஸ்ட் டு நவம்பர் 2025. ஸோ உங்களுக்கு இந்த ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் பிஆர்க் எம்ஆர்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷெட்யூல் 3rd செமஸ்டர், 5th செமஸ்டர், 7th செமஸ்டர், 9th செமஸ்டர், அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 3rd செமஸ்டர் கூடிய ஷெட்யூல். உங்களுக்கு கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரீஓப்பனிங் வந்து 4th ஆகஸ்ட். ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் 14 நவம்பர். ஸோ செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா 19 நவம்பர். ஸோ உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் எப்போலாம் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி தியரிக்கும் ஸ்டூடியோ கோர்சஸ் அண்ட் ஸ்டூடியோ கோர்சஸ்க்கான இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு. ஸோ அசஸ்மெண்ட் மேலே இருக்குது, கீழே வந்து ஸ்டூடியோ கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டர்டே எப்போலாம் ஒர்க்கிங் டே என்ன ஆர்டரில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ வெக்கேஷன் பீரியட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, அதாவது காலேஜ் நெக்ஸ்ட் ரீஓப்பன் பண்ணுறது வந்து January 5. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன், டெக்னிக்கல் ஸ்டாஃப், ஃபெக்கல்ட்டி மெம்பர்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிசம்பர்லேருந்து ஜனவரிக்குள்ளே அந்த டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டரோட ரீஓப்பனிங் டேட்டும் கொடுத்துட்டாங்க, January 5. ஸோ ஓவராலாக இந்த ஷெட்யூல் பப்ளிஷ் ஆன உடனே நம்ம டெலகிராம் பேஜில் நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெலகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.